வணக்கம். இந்த படத்தில் எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு சதுரம். 3m வேல்யூ கண்டுபிடிச்சி எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதில் இந்த ஏபிஇ அப்படிங்கிறது ஒரு முக்கோணமாக எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஏடிஎஃப்ங்கிறது ஒரு முக்கோணமாக எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இது 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த முக்கோணத்திலிருந்து எப்படி அந்த 3m வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்ப்போம். இப்போ முக்கோணம் ஏடிஎஃப்பில் கோணம் ஏஎஃப்டி, அதாவது இந்த கோணம் வந்து 51 டிகிரி, ரைட்டுங்களா? 51 டிகிரி. அடுத்து இந்த கோணம் வந்து 90 டிகிரி, அதாவது எஃப்டிஏ அப்படிங்கிறது வந்து 90 டிகிரி. அப்போ இந்த கோணம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் கூட்டி இதையும் கூட்டி 180 டிகிரிலேருந்து கழிச்சா இந்த கோணம் கிடச்சிருது. அப்போ எஃப்ஏடி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 ப்ளஸ் 51 டிகிரி. அப்போ எஃப்ஏடி 39 டிகிரியாக இருக்கும். அதாவது இந்த கோணமானது என்னவாக இருக்கும்னா 39 டிகிரி. சரி, அடுத்து இந்த முக்கோணம் எடுத்துக்கிறோம். ஏபிஇ அப்படிங்கிற முக்கோணத்தில் ஏபிஇ 90 டிகிரி, அதாவது இது 90 டிகிரி சதுரமாக இருக்கிறதுனால. அதுக்கடுத்து கோணம் பிஏஇ வந்து 81 டிகிரி, அதாவது இந்த கோணம் ரெண்டு கோடுகள் வந்து ஒன்று வெட்டிக்கிறதுனால எதிரெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். அதனால் இது 81 டிகிரி, 81, சரிங்களா? சரி, இது 81, இது 90. அப்போ இந்த கோணம் வந்து அழகாக தெரிஞ்சிடும். எத்தனை டிகிரி வரும்னா 9 டிகிரி வரும். அதாவது 180 மைனஸ் 90 கூட்டல் 81, 181 மைனஸ் 171, அப்போ 9 டிகிரி. அப்போ இது 9 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு, இது 39 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது கண்டுபிடிச்சலாம். அதாவது கோணம் ஏ வந்து என்னன்னா 90 டிகிரி கழித்தல் 90 டிகிரி. கோணம் ஏ வந்து 90 டிகிரி. அடுத்து 3m ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் 39 ப்ளஸ் 9, சரிங்களா? ஏன்னா இது 39 டிகிரி, இது 9 டிகிரி. அப்போ 48 டிகிரி. 90 டிகிரி மைனஸ் 48 டிகிரி. அப்போ 3m ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னா 42 டிகிரி. அப்போ m இஸ் ஈக்குவல் டு 42/3 ஈக்குவல் டு 14 டிகிரி. எம்மோட வேல்யூ m ஈக்குவல் டு 14 என்பது சரியான விடை.